நான் வீடியோ எடுக்கிறேன். வணக்கம் மக்களே, இன்றைக்கி தான் நம்ம டிராக்டர் ஓட்ட போகிறோம். நம்ம கைனி ரொம்ப நாள் ஆச்சு ஓட்டி. நம்ம மியூசிக் இன்றைக்கி டியூட்டி, அதனால் அவர் கைனி ஓட்டல. கொஞ்ச நேரம் நான் ஓட்ட போகிறேன், அதுக்கப்புறம் அவரை பிடிச்சி அவர் ஓட்ட சொல்லலாம். டிராக்டர்லேருந்து வணக்கம் மக்களே, டிராக்டர்லேருந்து எனக்கு 1 மணி நேரம் பர்மிஷன் கொடுத்துருக்குறாங்க. இப்படிதான் இருக்கு. கீழே காட்டு மிஸ் 1 ஹவர் ரெஸ்ட் எடுத்துக்கோ. இதான் ஃபீல்டு. இதில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம 5 கலப்பை போட்டு ஓட்டுவோம். இதுதாங்க 5 கலப்பை போட்டு ஓட்டிட்டு இந்த மாதிரி வாழ்வு எடுக்கணும். அதுக்கு தேவையான கார் வந்து இந்த 5 கார் தான். தெரிஞ்சுங்களா? இப்படிதான் மக்களை ஓட்டணும். முதல்ல 5 காரையில் 2 சால் இப்படி ஓட்டுறோமா. இப்போ அதுக்கப்புறம் இப்படி நேராக ஓட்டணும். இதில் 2 சால் ஓட்டணும். இதுக்கு பேர் தான் 5 கலப்பைன்னு சொல்லுவாங்க. அதாவது கலப்பை நல்லா கொஞ்சம் பெருசாக இருக்கும். நல்லா புழுதி நல்லா உள்ளே இருக்கிற மண்ணை வந்து அடியில் இருக்கிற மண்ணை நல்லா மேலே ஏற்றி விடுங்க. இது 5 கலப்பைன்னு சொல்லுவாங்க. இது வந்து மண்ணுக்கு தகுந்த மாதிரி மாறுங்க. இப்போ நம்ம மண்ணுக்கு பார்த்தீங்கன்னா கைனி ஓட்டிட்டு 5 கலப்பையில் ஓட்டினா தான் இந்த மண்ணை வந்து நம்ம உழவு ஓட்ட முடியும். டைரெக்டாக வந்து ரொட்டேட்டரில் ஓட்டினாவோ இல்லை 9 கலப்பைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த 9 கலப்பையில் ஓட்டினாவோ இந்த மண் வந்து உழவு ஆகாது. ஸோ 2 சால் என்ன பண்ணணும், இந்த 5 கலப்பையில் ஓட்டிட்டுங்க. அடுத்து வந்து அடுத்த 2 சால் 9 கலப்பையில் ஓட்டணும். அப்போதான் மண் நல்லா உழவு ஆகுங்க. கீழேக்கு மேலேக்கு நல்லா கலந்து நல்லா அப்போதான் உழவு ஆகும். இப்போ இதில் 2 சால் ஓட்டிட்டு அடுத்து 9 கலப்பையில் 2 சால் ஓட்டிட்டு அதுக்கப்புறம் ரொட்டேட்டரில் 2 சால் ஓட்டிட்டு அதுக்கப்புறம் தாங்க நம்ம கைனியை ஓட்ட ஆரம்பிக்கணும். டைரக்டா இதை கைனி எடுத்து அப்படியே ரொட்டேட்டரில் ஓட்டலாமே, ஏன் இவ்வளோ சால் ஓட்டுறீங்க அப்படின்னு கேட்பீங்க. ஆனால் அது ஓட்டா நம்மளுக்கு வந்து மண் சத்து பிடிக்காது, களை நிறைய. நம்ம களையை மெயினாக கம்மி பண்ணுறதுக்கு, அதே மாதிரி மண்ணை நல்லா சத்து பிடிக்கிறதுக்கு இப்படி தாங்க ஓட்டணும். குறைஞ்சபட்சம் ஒரு கைனி நீங்கள் ரெடி பண்ணுறதுக்கு 10 சால் ஓட்டினா தான் ஒரு கைனி ரெடி ஆகும். பால் வந்துட்டாரு, சாப்பிட போயிருந்தேன் நான். அவர் ஓட்டிட்டு இருக்காரு. 1 சால் ஓட்டி கொடுத்துருக்கோம், அதுக்கப்புறம் நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். மண்ணு பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. ஈரம் கரெக்டான ஈரத்தில் இருக்கு. இன்னும் கொஞ்சம் காஞ்சிருந்துச்சுன்னா கூட கொஞ்சம், அதாவது ஈரமாக இருந்துச்சுன்னா ஓட்ட முடியாது. இதான் கரெக்டான பதம். இப்போ ஓட்டால் தான் மண் அழகாக வந்து கிளறும். இன்னும் ஈரத்திலே இது பண்ணியிருந்தோம்னா அந்த கலப்பையிலே மண் பிடிச்சிக்குங்க. கலப்பையில் மண் பிடிச்சா நம்ம சுற்றிட்டு இருக்கணும். இப்போ நம்ம செம்மண் அந்த மாதிரி மண்ணுன்னா வந்து நம்மளுக்கு ஈஸிங்க உழவு ஓட்டுறது. நீங்கள் டைரெக்டாக ரொட்டேட்டர்லேயே ஓட்டிட்டா கூட அது ஒன்றுமே பிரச்சனை கிடையாதுங்க. ஆனால் இந்த மாதிரி மண் பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ ஓட்டுறீங்களோ அந்த அளவுக்கு மண் வந்து பக்குவப்படும். இது வந்து பார்த்தீங்கன்னா அப்படி பாறை மாதிரி இருக்கும். இந்த மண் பார்த்தீங்கன்னா பாறை மாதிரி இருக்கும். அதாவது பிளாக் சாயிலும் நுரம்பும் கலந்த மாதிரி மண்ணுன்னு சொல்லுவாங்க. இதை வந்து நம்ம இந்த 5 கலப்பையில் ஓட்டிட்டு அதுக்கப்புறம் 9 கலப்பையில் ஓட்டிட்டு அதுக்கப்புறம் ரொட்டேட்டரில் ஓட்டினா தாங்க வந்து மண் நல்லா பக்குவப்படும். நம்மளுக்கு விளைச்சல் கொஞ்சம் வரும், அதே மாதிரி களை கம்மி பண்ண முடியும். நம்ம ஓட்டுறதுக்கு இது பண்ணிக்கிட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா டைரெக்டாக ரொட்டேட்டரில் போட்டு ஓட்டிட்டு அப்படி ஓட்டணும்னு வச்சுங்களேன், களை நிறையா வந்துடும். நம்மளுக்கு களை வெட்டி ஜெயிக்க முடியாது. அதுவும் இல்லாமல் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த களைக்கொல்லியோ இல்லை அந்த மாதிரி பெஸ்டிசைட்ஸோ இல்லை இந்த மாதிரி மருந்துகளோ நம்ம எதுவுமே பண்ணுறது கிடையாது. நம்ம முழுக்க ஆர்கானிக்காக பண்ணுறதுனால நம்ம வந்து நிலத்தை முதல்ல தயார்படுத்திக்கணும். நம்ம வெள்ளாமல் பண்ணுறதுன்னு பார்த்திங்கன்னா அதுக்கு மெயின் ப்ராசஸ்ஸே நம்மளுடைய மண்ணை வளப்படுத்துறது, அதை தயார்படுத்துறதுல இருக்குது. நம்ம மண்ணை முதல்ல எந்த அளவுக்கு வளப்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு மண் வந்து நமக்கு ஈல்டு. நம்ம
ஆர்கானிக் ஃபார்மிங் அப்படின்ட்டு, அதாவது இப்போ நான் எப்படிங்க பண்ணுறது, நான் வந்து இது நாள் வரைக்கும் நான் மேனுவர் அந்த மாதிரிலாம் போட்டுட்டேன், என் மண் பக்குவப்படுத்துக்கா அப்படின்னு உங்களுக்குலாம் டவுட் வருது. நீங்கள் ஆர்கானிக்காக போகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு அது எப்படி நம்ம ஆர்கானிக்காக மாற்றணும், அதாவது எப்பேற்பட்ட நிலமா இருந்தாலும், பாழாக போன நிலமா இருந்தாலும் நீங்கள் வந்து ஒரு 3 வருஷத்தில் உங்களால் அதை வந்து மாற்றிட முடியுங்க. எப்படியாப்பட்ட நிலமா இருந்தாலும் 3 வருஷத்தில் அந்த மண்ணை உங்களால் பக்குவப்படுத்திட முடியும். அதுக்கு அந்த 3 வருஷம் நம்ம வந்து எந்த வெள்ளாமையும் பண்ணக்கூடாது. வெள்ளாமை பண்ணாமல் இந்த சணப்பை, தக்கப்பூண்டு, இந்த பயிர் வகைகள் இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, துவரை, அதாவது தலை வகைகள், நம்ம பயிர் வகைகள்னு சொல்கிறோம் இல்லையா, துவரை, அவரை, இது எல்லாமே தான். அதாவது நம்ம வந்து விலை கொஞ்சம் கம்மியாகவும் இருக்கணும், அந்த விதைங்களோட விதை கொஞ்சம் கம்மியாகவும் இருக்கணும், அதே மாதிரி நம்மளுக்கு அது உரமாகவும் இருக்கணும். அந்த மாதிரி ஒரு செலக்ட் பண்ணி விரைச்சி விட்டிங்கன்னா அது வந்து உங்களுக்கு இப்போல்லாம் வந்து அந்த சணப்பை, தக்கப்பூண்டுலாம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய வேளாண்மை ஆஃபீஸ்லேயே தராங்க. கம்மி விலைக்கு நம்ம வாங்கிக்கலாம், வெளியே வாங்கணும் கூட அவசியம் கிடையாதுங்க. கம்மி விலைக்கு வேளாண்மையில் தராங்க. முன்னாடியே சொல்லி வச்சுட்டு அதை வாங்கி இந்த மாதிரி ஓட்டி விட்டு, இந்த மாதிரி 2 சால் ஓட்டு, அதே மாதிரி 9 கலப்பில் 2 சால் ஓட்டிட்டு அதை விரைச்சிட்டு திருப்பி ரொட்டேட்டரில் ஓட்டி விட்டுருங்க. ஓட்டி விட்டு ஒரு 3 மாதம் விட்டுட்டு திருப்பி 3 மாதம் அதே இதை அப்படியே மடக்கி அதுலேருந்து வர்ற ஃபீல்டு நம்மளுக்கு வரட்டும். அதாவது இப்போ துவரை போடுறோம்னா அந்த துவரை நம்மளுக்கு கிடைச்சா கிடைக்கட்டும், அவரை போட்டால் அவரை நம்ம மேக்ஸிமம் நம்ம எடுத்துக்கிட்டு மீதி வந்து அப்படியே போட்டுருங்க. அதுக்கு மருந்து வைக்கிறது தான் எதுவுமே அடிக்காமல் அப்படியே போட்டுட்டு மடக்கி ஓட்டிக்கிட்டே இருங்க. ஒரு 3 வருஷத்துக்கு நம்ம எந்த வெள்ளாமும் பண்ணக்கூடாது, ஓட்டிக்கிட்டே இருக்கணும். ஓட்டிக்கிட்டே இருந்தால் தான் அந்த மண் பக்குவப்படும். ஒன்ஸ் அந்த மண் பக்குவப்பட்டுருச்சு, நம்ம ஃபார்மிங்க்கு ரெடி ஆகிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் கவலையே தேவையில்லைங்க. நீங்கள் எதுவுமே போட வேண்டாம், உங்களுக்கு அது அப்படியே வாரி கொடுக்கும். நீங்கள் எதுவுமே இல்லை வாரி கொடுத்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் விரைச்சி விட்டு வீட்டில் போட்டு தூக்கிட்டு இருந்தால் போதும். நீங்கள் அந்த மண்ணுக்கு இந்த யூரியா அதெல்லாம் போட்டு பழகிட்டோம்னா வேறு வழி இல்லைங்க. இப்போ உப்பு சாப்பிட்டா தண்ணி குடிச்சிட்டே இருக்குன்னு சொல்லுறீங்களா, அப்படி தான் இருக்குது. ஒன்ஸ் அதை பழகிட்டிங்கன்னா அது போட்டால் மட்டும்தான் வெள்ளாமை எடுக்க முடியும், விளைச்சல். நம்ம ஆர்கானிக் முறையில் மாற்றுறது கொஞ்சம் சிரமங்க. ஆனால் மாறிட்டோம்னா நமக்கு வந்து நம்ம இந்த மண்ணுக்கு நம்ம எதுவுமே செய்ய வேண்டாங்க, உங்களுக்கு எல்லாமே அது செஞ்சு கொடுக்கும். அதாங்க உண்மை. பண்ண மாட்டேங்க, ஏன்னா பக்கத்துலேயே பனைமட்டை இருக்கிறதுனால வேறு இருக்குங்க, எல்லாம் முட்டி போயிருக்காரு இருக்குது. ஓடாத விட்டுட்டோம், முட்டி இருக்கு. இதை போட்டு சாப்பிட்டு பார்க்கலாம். அதே மாதிரிங்க நம்மளுக்கு வந்து மண் எப்போ நம்மளுக்கு நல்லா பக்குவப்பட்டிருக்கு அப்படின்னு நமக்கு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, மண்ணில் மண்புழு நிறைய இருக்கணும். மண்புழு எப்போ உங்களுக்கு நிறையா வரும்னா, கழனி ஓட்ட தான் உங்களுக்கு மண்புழு வருங்க. நல்லா தவசத்தை போட்டு மாட்டு எருகு, ஆட்டு புழுக்குன்னு சொல்கிறாங்கல்ல, அதையெல்லாம் போட்டு தண்ணி நிறுத்தி ஓட்ட உங்களுக்கு வந்து மண்புழு ஃபுல்லாக வருங்க. இல்லை எங்களுக்கு அந்த அளவுக்குலாம் இது இல்லை, பொறுமை இல்லை அப்படின்னா இப்போ வந்து மண்புழு உரமே தனியாக விற்க ஆரம்பிச்சிட்டாங்க, வெர்மி கம்போஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் வந்து அதை விலைக்கு வாங்கி கூட அப்படியே போட்டுக்கலாம். ஒரு ஏக்கருக்கு இவ்வளோ கிலோன்னு இருக்குது, அது எனக்கு சரியாக தெரியல. நீங்கள் அந்த வெர்மி கம்போஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்ணுறவங்ககிட்ட கேட்டிங்கன்னா அவங்களே சொல்லுவாங்க ஒரு ஏக்கருக்கு எவ்வளோ வெர்மி கம்போஸ்ட் எத்தனை கிலோ நம்ம போடணும். எனக்கு தெரிஞ்சு ஏறக்குறைய 1 டன்னு நினைக்கிறேன், ஒரு ஏக்கருக்கு 1 டன் தான் எவ்வளோன்னு தெரில, அவங்க தான் கேள்விப்பட்டேன், ஞாபகம் இல்லை எனக்கு. அதை போட்டு நீங்கள் வந்து ஓட்டி விட்டிங்கன்னா டக்குன்னு நிலம் பக்குவப்படும். ஆனால் நீங்கள் வெர்மி கம்போஸ்ட் போட்டுட்டு நீங்கள் திரும்பவும் யூரியா மருந்து இருந்தெல்லாம் அடிக்கிறீங்கன்னா அது வேஸ்ட்டுங்க. மண்புழு ஒன்ஸ் நம்மளுக்கு மண்ணில் உருவாயிடுச்சுன்னா இது எதையுமே தொடக்கூடாதுங்க.
மண் வளம் ரொம்ப முக்கியம். தெர்மோக்குள்ள வந்துச்சு வீடு கட்டுறதுக்கு பொருளெல்லாம் வாங்கணும்ல, அப்போ அந்த பேக்கெட் பிரிச்சதெல்லாம் வந்து போச்சு. அஞ்சுக்கரப்பையில் இது நம்ம நெட்டு போல்ட்டு ஃபுல்லாகவே தேஞ்சிருச்சுங்க. அதை தான் இப்போ ஃபுல்லாக கழட்டிட்டு புது நெட்டு போல்ட்டு போட்டு மாட்டிட்டு அதுக்கப்புறம் ஓட்ட ஆரம்பிக்கலாம். அப்படியே ஓட்டினோம்னா கலப்பை எங்கன்னா விழுந்துடும். காரு விழுந்துடும். அதான் அந்த காரு இந்த காரு எங்கன்னா விழுந்துடும். விழுந்துருச்சுன்னா கண்டுபிடிக்க முடியாது. அவ்வளோதானே. எத்தனை இன்ச்சு வரும் அது? இப்போ 1.5. கையோடு எடுத்துகிட்டு போயிரு. இதான் எடுத்துகிட்டு போயிடும். 1.5 பாருங்க, எல்லாமே தேஞ்சிருக்கு பாருங்க. இதில் போல்ட்டே காணோம், இங்கேயே விழுந்திருக்கு. இது பாருங்க, இதில் ரெண்டுமே விழுந்துருச்சு. எல்லாம் 10 போல்ட் இல்லை, மொத்தம் எண்ணிக்கலாம். போட்டு அப்புறம் ஓட்ட ஆரம்பிக்கலாம். ஓட்டிகிட்டே இருந்தோம். டக்குன்னு பார்க்கும்போது தான் போல்ட்டு கிட்டலாம் காணோம். அதுக்கப்புறம் தான் சரி நிறுத்தியாச்சு வண்டியை. நிறுத்திட்டு ஃபுல்லாக போட்டு அப்புறம் ஓட்டிக்கலாம். அதுக்கு மேலே ஓட்டு